என்ன பேசியிருக்காரு அவரோட மாநாட்ல? ஒரு மாநாட்டு உரை எப்படி இருக்கணும்? இவரு வந்து நான் சிஎம் எனக்கும் திமுக, திமுக எனக்கும் தான் அப்படிங்கிறதையே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு தொ தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பேசுறதில்ல. கொள்கை தலைவரா அறிவிச்சவங்கள பத்தி எதுவும் பேசுறதே கிடையாது. ஒவ்வொருத்தர பத்தி ஒரு விளக்க பொதுக்கூட்டமாவது நடத்தியிருக்கலாம். ஒரு இடத்துல பெருசா நடத்தி, ஒவ்வொருத்தர பத்தி ஒரு 1/2 மணி நேரமாவது பேசியிருக்கலாம். இன்னை வரைக்கும் அவரு அறிவிச்சிருக்கிற 5 கொள்கை தலைவர பத்தி ஒரு 5 நிமிஷம் கூட முழுசா பேசினது கிடையாது அவரு. இப்படி எதையுமே அவரு ஒரு அரசியல் ஏன்னா அவருக்கே தெரியல தான். அதுதான் நம்ப உண்மையா பார்க்கணும். கத்துக்கணும்னாவது அவரு நெனைக்க மாட்டேங்கிறாரேன்ட்டு தான் ஆதங்கம். அதுக்கான தயாரிப்பையாவது தான் எடுத்துக்கணும் அப்படின்னோ, இல்ல தெரிஞ்சவங்களையாவது கூட வச்சுக்கணும் அப்படின்னோ, இன்னைய வரைக்குமே இந்த புசி ஆனந்து, ஆதவ அர்ஜுனா வந்து அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழாலயே நம்ம பார்த்து அப்ப அவரு விஜய் குடுத்த ரியாக்ஷன்லயே தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஆதவ அர்ஜுனா இங்க தான் அப்படிங்கிற மாரி. அந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பனா, ரொம்ப எமோஷனலா, சினிமேட்டிக்கா அப்படி தான் அவரோட பிஹேவியர், லுக் எல்லாமே இருக்கு. இன்னும் ஒரு நிதானத்துக்கு வந்து க அரசியலா வந்து அவரு யாரையுமே அணுகல, எதையுமே அணுகல. எந்த கற்றலுமே அவருக்கு இல்ல. அட்லீஸ்ட் படிச்சுட்டு வந்து எனக்கு 4 விஷயத்த டெய்லி 4 பேர் சொல்லுங்க, அப்படின்னு கூட சொல்லல. கொள்கை தலைவர பத்தி நான் 5 நிமிஷம் பேசணும். ஆ ஒரு 5 பாயிண்ட் யாராவது படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அப்படின்னாவது இவரு செஞ்சிருந்தாருன்னா, 2வது மாநாட்டிலயாவது அவர் பேசியிருக்கலாம்.